கைஸ் வெல்கம் பேக் டு கேமிங் கிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 1 கிராணி எப்படி பக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சரி பரவாயில்ல, அது இப்போ தான் என்ட்ரி ஆகுது. நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக கிராணி சாப்டர் 1 கிராணியை பக் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற ஒரே ஒரு டிப் தான் நமக்கு தெரிஞ்சதுனால நான் ஒரு டிப் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் நம்ம இன்டர்ஃபேஸ் ஒன்று வந்தாச்சு. நம்மளும் இப்போ இது கொடுத்துட்ட உடனே உள்ளே நம்மளால் நடிகிற ஒரு கேரக்டர் ஏந்திரிக்குது. நீங்களாம் பாருங்கள். இப்போ இந்த ஃபோன் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக இப்போ பிளாக் ஸ்க்ரீன்லேருந்து வந்துடும் சொல்லிட்டு அதை டே 1 வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு அந்த ரூம்லேருந்து ஏந்திரிப்பீங்களா, ஏந்த உடனே அங்கே ஒரு பாட்டு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே தெரியுதா? ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கிட்ட போங்க. அந்த பாட்டை எடுத்துக்கின்னு அந்த ஸ்டூல் தள்ளி ஒரு மணி தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டு அந்த பாட்டை ட்ராப் பண்ணுறேங்க, கீழே போட்டுருங்க. போட்டோன்னே சவுண்டு வருமா, அந்த கிராணியும் என்ன பண்ணுவோம், சவுண்டு கேட்டோடனே ஓடிடும். தப்புன்னு ஓடிடும். சொட்டை கழுவி ஓடிடுமா. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கிராணியை பக் பண்ண போகிறோம். அந்த சொட்டை கழுவி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண இருப்போம். அவளும் நம்ம வெயிட் பண்ண மாதிரியே கரெக்டாக அந்த சொட்டை கழுவி வந்துடுவா. வந்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் அந்த வெளியே போகிற பட்டனை அழுத்தினே இருந்தீங்கன்னா கிராணி பக் ஆகிடுவா. பக்கான உடனே நீங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் மண்ணு போய் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதான். உங்களை டிஸ்டர்பே பண்ண உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதான். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.